மனுஷங்கள நம்மளுக்கு அழகான 32 பற்கள் இருக்கு. இந்த பல்ல வச்சு தான் நமக்கு தேவையான சாப்பாட்டை கடிச்சு சாப்பிடுறோம். ஸ்கூல் படிக்கும்போது ஏதாவது சண்டையில் அடிக்க முடியலன்னா யாரையாவது பிடிச்சி கடிச்சு வச்சிருவோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனால அடிக்க முடியலன்னா பிடிச்சி கடிச்சு வச்சிருவான். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நமக்கு மொத்தமாக 32 பற்கள் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் எத்தனை பற்கள் இருக்குதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல வர உயிரினம் நமக்கு தேவைன்னா அதோட உயிரை நம்ம கண்டிப்பாக எடுத்துருவோம். நமக்காக நிறைய முக்கியமான இடத்துல உயிரை கொடுத்துருக்கு. அந்த உயிரினம் தான் எலிகள். எலிகளோட பற்கள் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எலிகளுக்கு மொத்தமாக 16 பற்கள் இருக்குது. இந்த 16 பற்களை வச்சுட்டு தான் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எலிகள் கடிக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது உண்மை தான். அதுக்கடுத்த உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர். ஆம்ஸ்டரோட பற்கள் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட எலிகள் மாதிரி தான் இருக்கும். எலிகள் மாதிரியே ஆம்ஸ்டருக்கும் 16 பற்கள் தான் இருக்குது. அதே மாதிரியே பார்க்கறதுக்கு எலி மாதிரியே இருக்கக்கூடிய இந்த கங்காரு மவுஸ்ன்ற இந்த உயிரினத்துக்கும் 16 பல் தான் இருக்கு. ஒரு சோம்பேறியான உயிரினம்னு பரவலாக அழைக்கப்படக்கூடிய இந்த உயிரினத்தோட பேர் தான் ஸ்லோத். இந்த ஸ்லோத்தோட பற்கள் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்லோத்துக்கு மொத்தமா 18 பற்கள் இருக்கு. யாருமே கிட்டே நெருங்க முடியாத இந்த முள்ளமன்றிக்கு மொத்தமா 20 பற்கள் இருக்கு. பெரும்பாலும் நீங்க அணில்களோட பற்களை பார்த்திருப்பீங்க. இது வரைக்கும் பார்த்ததில்ல, இப்பதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அணில்களுக்கு மொத்தமா 22 பற்கள் காணப்படுது. பாக்குறதுக்கு பெரிய சைஸ் எலி மாதிரி இருக்கக்கூடிய இந்த உயிரினத்தோட பேர் தான் வெம்பாட். இந்த உயிரினத்துக்கு மொத்தமா 24 பற்கள் இருக்கு. தரையிலேயே அதோட உருவத்திலே ரொம்பவே பெரிய ஒரு உயிரினம்னா அது யானைகள் தான். யானைகளோட பற்கள் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். யானைகளுக்கு மொத்தமா 26 பற்கள் இருக்கு. டூகோங்ன்ற இந்த கடல் உயிரினத்தோட பற்கள் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த உயிரினத்துக்கு மொத்தமா 26 பற்கள் இருக்கு. ரொம்பவே அழகா இருக்கக்கூடிய இந்த முயல்களுக்கு மொத்தமா 28 பற்கள் இருக்கு. பெரும்பாலும் பழமொழிக்காகவே பயன்படுத்தக்கூடிய இந்த காண்டாமிருகத்துக்கும் 28 பற்கள் தான் இருக்கு. அதோட பிக்கான்ற இந்த எலி மாதிரியான இந்த சின்ன உயிரினத்துக்கு 28 பற்கள் தான் இருக்கு. நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய பூனைகளுக்கு மொத்தமா 30 பற்கள் இருக்கு. பூனைகளோட பற்களை நம்ம கண்டிப்பா பார்த்திருப்போம். சிங்கங்களும் பூனையோட குடும்பத்தை சேர்ந்ததுனால சிங்கங்களுக்கும் 30 பற்கள் இருக்கு. சிங்கங்கள் உருமும் போது சிங்கத்தோட பற்களை நம்ம பார்த்திருப்போம். புலிகளுக்கும் 30 பற்கள் தான் இருக்கு. புலிகளோட பல் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். சீட்டாவுக்கும் 30 பல் தான் இருக்கு. சீட்டா, லெப்பர்ட், ஜாகுவார் இது எல்லாத்துக்குமே 30 பற்கள் தான் இருக்கு. அதோட பூனை குடும்பத்தை சேர்ந்த எல்லா பெரிய பூனைகளுக்குமே 30 பற்கள் தான் இருக்கு. மனுஷங்களான நம்மளுக்கு மொத்தமா 32 பற்கள் இருக்கு. அதோட குரங்குகளுக்கும் 32 பற்கள் தான் இருக்கு. கொரிலாவுக்கும் 32 பற்கள் தான் இருக்கு. சிம்பான்சிக்கும் 32 பற்கள் தான் இருக்கு. மனுஷங்க வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய மாடுகளுக்கும் 32 பற்கள் தான் இருக்கு. எருமைகளுக்கும் 32 பற்கள் தான் இருக்கு. அதோட ஆடுகள், செம்மறி ஆடுகள், மான்கள், ஒட்டகச்சிவிங்கிகள் இது எல்லாத்துக்குமே 32 பற்கள் தான் இருக்கு. வறண்ட நிலங்களில் காணப்படக்கூடிய ஒட்டகங்களுக்கு மொத்தமா 34 பற்கள் இருக்கு. காட்டில் இருக்கக்கூடிய எல்லா இறந்த உணவையுமே சாப்பிடக்கூடிய கழுதை புலிகளுக்கு 34 பற்கள் இருக்கு. கடல் சிங்கம்னு அழைக்கப்படக்கூடிய இந்த உயிரினத்துக்கும் 34 பற்கள் இருக்கு. அதோட ஸ்கங்குன்ற இந்த உயிரினத்துக்கும் 34 பற்கள் இருக்கு. வீசல்ன்ற இந்த உயிரினத்துக்கும் 34 பற்கள் இருக்கு. நீர் யானைன்ற இந்த உயிரினத்துக்கும் 36 பற்கள் இருக்கு. அதோட நீர் நாயின்ற இந்த உயிரினத்துக்கும் 36 பற்கள் இருக்கு. பாலூட்டிகளே பறக்கக்கூடிய தன்மை கொண்ட இந்த வவ்வால்களுக்கு 38 பற்கள் இருக்கு. வால்ரஸ்க்கும் 38 பற்கள் இருக்கு. ரெட் பாண்டான்ற இந்த பாண்டாக்கு 38 பற்கள் இருக்கு. பல காலமாவே மனுஷன் கூட இருக்கக்கூடிய இந்த குதிரைகளுக்கு 40 பற்கள் இருக்கு. குதிரைகளோட சேர்த்து மனுஷன் கூட இருக்கக்கூடிய இந்த கழுதைகளுக்கும் 40 பற்கள் இருக்கு. டோரிமான் பார்த்தவங்களுக்கு தெரியக்கூடிய இந்த ரக்குனுக்கு மொத்தமா 40 பற்கள் இருக்கு. பல வருஷங்களாவே குதிரைகளும் கழுதைகளும் மனுஷன் கூட இருந்தாலும் மனுஷன் கூட முதல்ல வந்து சேர்ந்த உயிரினம்னா அது நாய்கள் தான். நாய்களுக்கு மொத்தமா 42 பற்கள் இருக்கு. அதோட ஓநாய்க்கு 42 பற்கள் இருக்கு. நரிகளுக்கும் 42 பற்கள் இருக்கு. அதோட காட்டுல இருக்கக்கூடிய கரடிகளுக்கும் 42 பற்கள் இருக்கு. ஆஸ்திரேலியால காணப்படக்கூடிய இந்த டிங்கோன்ற இந்த உயிரினத்துக்கும் 42 பற்கள் இருக்கு. அதோட ஆப்பிரிக்க காட்டு நாய்களுக்கும் 42 பற்கள் காணப்படுது. காடுகள்ல வாழக்கூடிய இந்த காட்டு பன்றிக்கு மொத்தமா 44 பற்கள் இருக்கு. சாதாரண பன்றிகளுக்கு 44 பற்கள் இருக்கு. ஓபோஸ்ன்ற இந்த உயிரினத்துக்கு 50 பற்கள் இருக்கு. இதோட பற்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். கமோடோ டிராகன் அழைக்கப்படக்கூடிய இந்த பெரிய வகையான பல்லிகளுக்கு மொத்தமா 60 பற்கள் இருக்கு. இதோட பற்கள் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மானிட்டர் லிசார்ட்ன்ற இந்த உயிரினத்துக்கும் 60 பற்கள் இருக்கு. கோப்ரா வகையை சேர்ந்த பாம்புகளுக்கு 60ல இருந்து 80 பற்கள் வரைக்கும் காணப்படும். இந்த கோப்ராவோட பற்கள் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இக்வானான்ற இந்த உயிரினத்துக்கு மொத்தமா 80 பற்கள் காணப்படுது. இதுவே டால்பினுக்கு பாத்தீங்கன்னா 80ல இருந்து 100 பற்கள் வரைக்கும் காணப்படும். முதலைகளுக்கு பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பற்கள் காணப்படும். கெக்கோன்ற இந்த பல்லி இனத்துக்கும் 100க்கும் மேற்பட்ட பற்கள் காணப்படும். ஒரு சில பாம்பு இனங்களுக்கும் 100க்கும் மேற்பட்ட பற்கள் காணப்படும். மோரே ஈல்ன்ற இந்த ஈலுக்கு 200க்கும் மேற்பட்ட பற்கள் காணப்படும். இதோட பற்கள் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நர்சுரான்னு அழைக்கப்படக்கூடிய இந்த சுறா இனத்துக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பற்கள் காணப்படும். இதோட பற்கள் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே கிரேட் வெட் ஷார்க்கு மொத்தமா 3000க்கும் மேற்பட்ட பற்கள் காணப்படுது. இதுவே டைகர் ஷார்க்குக்கும் அதே மாதிரி 3000க்கும் மேற்பட்ட பற்கள் தான் காணப்படுது. நிறைய சுறா மீன்களுக்கு 3000க்கும் மேற்பட்ட பற்கள் தான் காணப்படுது. அதுல ஹேமரெட் ஷார்க், மாக்கோ ஷார்க், புல் ஷார்க் இந்த மாதிரியான சுறா இனங்கள் எல்லாத்துக்குமே 3000க்கும் மேற்பட்ட பற்கள் காணப்படுது. ஆனா முதல் இடத்துல இருக்கக்கூடிய உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த உயிரினத்தை நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நீங்க ரொம்பவே சாதாரணமா நினைக்கக்கூடிய உயிரினம் தான் முதல் இடத்துல இருக்கே. சுறா மீன்களுக்கு கூட 3000க்கும் மேற்பட்ட பற்கள் தான் காணப்படுது. ஆனா இந்த உயிரினத்துக்கு எவ்வளவு பற்கள் காணப்படுதுன்னா 14000 பற்கள் காணப்படுது. அந்த உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா நத்தைகள். இந்த நத்தைகளுக்கு தான் மொத்தமா 14000க்கும் மேற்பட்ட பற்கள் காணப்படுது. இந்த நத்தைகளோட பற்கள் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து எதை பத்தி வீடியோ போடலான்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.